கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களை யாவரையும் ரோமர் 9:5 சர்வத்திற்கும் மேலான தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த வார்த்தையை நேரத்திற்குள்ளாக உங்களை அழைக்கிறேன். இன்றைக்கு நான் கொடுக்க போகிற செய்தி இன்றைக்கு அநேகருடைய இருதயத்தின் குரலாகவும் இன்றைக்கு உங்களுடைய ஆழ் மனசின் உங்களுடைய கேள்விகளாக இருக்கலாம். இன்றைக்கு முதலாவது சங்கீதம் 27:13 வாசிப்போம். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன் என்று தாவீது அங்கு சொல்கிறார். கண்களை மூடுவோம். ஏசப்பா, இன்றைக்கு இந்த வார்த்தை மன்னாவாக பெற்று எங்களுக்கு நீர் போஷித்து ஆசீர்வதித்தருளும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன். இங்க பாருங்க, தாவீது சொல்கிற ஒரு காரியம், எவ்வளோ கடினமான சூழ்நிலையில் கண்டிப்பாக ஒரு நாளில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று நான் விசுவாசியாமல் இருந்தால் என்னைக்கோ நான் மாண்டு போயிருந்திருப்பேன் என்று அங்கே தாவீது சொல்கிறார். இன்னைக்கு நிஜமாய் பாருங்க, அநேகருடைய ஆள் மனசு குரலாக இதுதான் காணப்படுகிறது. ஏனென்றால் இன்னைக்கு பாருங்க, தாவீது எல்லாத்தையும் விட்டு கொடுக்குற ஒரு விளிம்பில் இருக்கிற நிலையில், ஒரு சூழ்நிலையில் இருக்கிற நேரத்தில், ஒரு நம்பிக்கையே காணப்படாத ஒரு வேலையில் பாருங்க, அவன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவன் எழுதுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களும் இதே போல தான் இருக்கிறீர்கள். இன்னைக்கு உண்மையாக சபைக்கு நீங்கள் செல்கிறீர்கள், நீங்கள் தசம பாகம் கொடுக்குறீங்க, ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நீங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு எந்த ஒரு பதிலும் இல்லாதது போல காணப்படுகிறது. உங்களுடைய கடன் பிரச்சனைகள், உங்களுடைய போராட்டங்கள், குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே அதே போல தான் இருக்கிறது. இது மாத்திரமில்லை, நீங்கள் அநேகர் உங்களுடைய சபையில் சுற்றி பார்க்கும் பொழுது மற்ற விசுவாச பிள்ளைகளுக்கெல்லாம் கர்த்தர் பதிலளிக்கிறது போலவும் உங்களுக்கு பதிலளிக்காதது போலவும் காணப்படும். இன்றைக்கு நிஜமாக பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அப்படிப்பட்ட ஜனங்கள் சில பேர் நிஜமாகவே தேவன் இருக்கிறாரா, தேவன் கண்டிப்பாக நம்மளுக்காக பதில் அளிப்பாரா என்ற ஒரு நம்பிக்கை இன்மையை இன்றைக்கு கடைபிடித்து இன்றைக்கு அதன்படியாக இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களும் மாண்டு போகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அங்கே தான் இந்த தாவீது சொல்கிற வசனம் ரொம்ப உண்மையானது. கர்த்தருடைய நன்மையை நான் காண்பேன் என்று நான் விசுவாசியாமல் இருந்தான். இன்னைக்கு அநேக விசுவாசிக்கவே இல்லை. கர்த்தர் கண்டிப்பாக எனக்கு நன்மை செய்வார், ஒரு நாள் கண்டிப்பாக பதில் அளிப்பார், ஒரு விசுவாசம் இல்லாதபடியினால் இன்னைக்கு கெட்டு போகிறார்கள். ஆனால் தாவீது சொல்கிறான், நான் விசுவாசித்தபடியினால் நான் கெட்டு போகாமல் இருக்கிறேன் என்று சொல்கிறான். அப்படி என்றால் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு உதாரணமாக கொண்டு வருகிற ஒரு தீர்க்கதரிசி ஆபக்குக். இந்த ஆபக்குக்குடைய தீர்க்கதரிசன புஸ்தகம் பாருங்க, அது ஒரு தீர்க்கதரிசன புஸ்தகமாகவே இருக்காது. ஆனால் இவர் ஒரு தைரியமான ஒரு தீர்க்கதரிசியாக காணப்பட்டார். ஏன் தைரியமான தீர்க்கதரிசி என்றால், இவர் அந்த யெகோவா தேவனிடத்திலேயே கேள்விகளை கேட்க துணிந்த ஒரு தீர்க்கதரிசியாக காணப்பட்டார். எப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டார்? இங்க பாருங்க, உங்களுடைய இருதயத்தின் கூக்குரலான அப்படிப்பட்ட ஒரு மன சஞ்சலமான கேள்வியை தான் ஆபக்குக்கும் 1 கேட்கிறார். 2 4 வரைக்கும் வாசிப்போம். கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீர் என்ன உன்னை கேளாமல் இருக்கிறீரே? கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருப்பேன்? நீ இன்னும் ரட்சிக்காமல் இருக்கிறீரே? நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீவினையும் பார்க்க பணிகிறது என்ன? இன்றைக்கு கொள்ளையும் கொடுமையும் எனக்கு எதிரே நின்று கொண்டிருக்கிறது. வழக்கையும் வாதையும் எழுப்புகிறவர்கள் அநேகர் உண்டு. ஆகையால் நியாய பிரமாணங்கள் பலனற்றதாகிவிட்டது. நியாயம் ஒருபோதும் செல்லாமற் போகிறது. துன்மார்க்க நீதிமானை வளைத்துக் கொள்கிறான். ஆதலால் நியாயம் புறப்படுகிறது. தேவனே, நான் எவ்வளவு கூப்பிட்டாலும் நீர் கேளாமல் இருக்கிறீரே என்று ஒருவேளை நீங்கள் ஏறெடுக்கிற ஜெபத்தை போலதான் இந்த ஆபக்குக் இன்றைக்கு ஏறெடுக்கிறார். இன்னைக்கு நிஜமாக பாருங்க, இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற சாயல்ல எப்படி என்றால், இன்னைக்கு நன்மை ஜெயிக்கவே கூடாது, இன்னைக்கு தீமை தான் ஜெயிக்க வேண்டும். இதுதான் சாத்தானுடைய முழு தந்திரமும். இன்னைக்கு பாருங்க, எல்லாம் பணக்காரர்கள் யார் என்றால் இன்னைக்கு துன்மார்க்கமாக இருக்கிறவர்கள் தான் பணக்காரர்கள். அவங்க தான் பாருங்க நல்லா பிஸ்னஸ்லாம் பண்ணி ஏமாற்றுகிறார்கள், ஹாஸ்பிட்டலும் கட்டுகிறார்கள், ஏமாற்றுகிறார்கள். நல்லா அநேக காரியங்களை பாருங்க. இன்னைக்கு போதகர்கள் கூட பாருங்க, அப்படிப்பட்ட போதகர்கள் தான் இருக்கிறாங்க. சபையை ஏமாற்றுகிறார்கள். எல்லாம் பெரிய பெரிய பணக்காரர்களாக மாறிவிட்டார்கள். இன்னைக்கு நிஜமாக இப்படிப்பட்ட ஒரு உலகத்தை நீங்கள் பார்த்து தான் இன்னைக்கு ஆபக்குக்கு அந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்கிறார் போல இருக்கிறது. என்னன்னு பாருங்க, நியாய பிரமாணம் பலனற்று போயிட்டு நியாயம் புரட்டப்படுகிறது. எந்த இடத்துலையும் துர்மார்க்கனுக்கு ஒரு தண்டனை கிடைத்தது போல காணப்படல.
அவன் வந்து நீதிமானை வளைத்து கொண்டு நீதிமானை மிரட்டுகிற காலமாக தான் காணப்படுகிறது. எவ்வளோ உண்மையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட உலகத்தில் வாழும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும். என்ன, தேவன் நம்மளை தள்ளி விட்டாரோ, இனிமேல் தயவு செய்ய மாட்டாரோ, நம்மளை அற்று போட்டு விட்டாரோ, நம்மளை வந்து ஒழித்து விட்டாரோ, நம்மளை மறந்து விட்டாரோ என்று ஒரு சந்தேகம் வரும். இன்னைக்கு நிஜமாகவே பாருங்க, இங்கே தான் நாம் எப்படி தேவனுடைய வார்த்தையை நாம் பெற்று நாம் தேவனுடைய பதிலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை ஆபக்குக் அடுத்த அதிகாரத்திலே அழகாக அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் பாருங்க, கண்டிப்பாக தேவன் நம்மளுடைய ஜெபங்களை கேட்க போகிறார். ஆனால் தேவனுடைய வழி தனி வழி. அது வந்து இந்த உலகத்தின் வழியாக அல்ல. இன்னைக்கு நிஜமாக பாருங்க, அது ஆபக்குக் தீர்க்கதரிசி அறிந்து கொண்டுதான் அடுத்த அதிகாரத்தில் பாருங்க, இவ்வளோ கேள்வி கேட்டது ஆபக்குக் ஒரு பணிவான ஒரு நிலைப்பாடுக்குள்ளாக ஒரு பணிவான வேண்டுகோளை தேவனிடத்தில் 2ஆம் அதிகாரத்தில் ஏறெடுக்கிறத பார்க்கிறோம். அங்கே ஆபக்குக் சொல்லுகிறார் 1ஆம் வசனத்தில், நான் என் காவலிலே தரித்து என் அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுகிறார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்ல வேண்டும் என்று கவனித்து பார்ப்பேன் என்ற 5 காரியங்களை அங்கே ஆபக்குக் சொல்கிறார். இன்னைக்கு நிஜமாக இந்த வசனத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கொள்ளுங்க. ஏனென்றால் இன்றைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய நிலைப்பாடும் இப்படி தான் இருக்க வேண்டும். இன்னைக்கு ஒருவேளை தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்க மாட்டாரோ, தேவன் கண்டிப்பாக எனக்காக பதில் அளிக்க மாட்டாரோ என்று ஒரு சந்தேகத்தோடு இருக்கிறவர்கள், இதை நீங்கள் பின்பற்றினால் கர்த்தர் கண்டிப்பாக உங்களோடு பேசுவார். முதலாவது என்ன கண்டிஷன் என்றால், என் காவலிலே தரித்திருக்க வேண்டும். இது என்னது என்றால், உங்கள் காவல் என்னதென்றால் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காவல் உங்களுடைய ஜெபம்தான். ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க, ஏசப்பா சொல்லுகிறார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் உங்களுடைய ஆவி உற்சாகம் உள்ளது தான், ஆனால் மாம்சம் பலவீனமானது. இன்னைக்கு மாம்சத்தின்படியாக தான் நம்ம கீழே விழுந்து போய் கொண்டிருக்கிறோம். அதனால் நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபங்கள். இதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற காவல். ஏனென்றால் இப்பொழுது சமீபிக்க போகிற இவைகள் எல்லாத்திலையும் நம்ம தப்பிக்க வேண்டும் என்றால் எப்பொழுதும் நாம் ஜெபம் பண்ணி கொண்டு விழித்திருக்க வேண்டும் என்று ஏசப்பா சொல்லி இருக்கிறார். அதனால தான் பாருங்க, பேதுரு சொல்கிறார், தெளிந்த புத்தி உள்ளவராய் இருங்கள். எப்படி தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டுமா? நீங்க விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய எதிராளியாகிய பிசாசனவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எப்படி உங்களை விழுங்கலாமோ என்று வகை தேடி கொண்டிருக்கிறானா. இன்றைக்கு இதெல்லாமே நம்மளுக்கு ஒரு எச்சரிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஆபக்குக் தீர்க்கதரிசி சொல்கிறது போதில் முதலாம் காரியம் என்னதென்றால், உங்களுடைய காவலிலே தரித்திருக்க வேண்டும். அப்படி என்றால் உங்கள் ஜெபத்திலே நிலையாய் தரித்திருக்க வேண்டும். 2வது காரியம் ஆபக்குக் என்ன சொல்கிறார் பாருங்க, அரணிலே நிலை கொண்டிருந்து நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று அங்கே சொல்லுகிறார். அரணிலே நிலை கொண்டிருந்து, அப்படி என்றால் நீங்கள் தைரியமாக நின்று உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். அதுதான் பாருங்க, கொலோசியர் 2:6-7 பாருங்க, பவுல் சொல்லுகிறார், ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு. இதான் அரணில் நிலை கொண்டிருக்கிற ஒரு அனுபவம். நீங்கள் விசுவாசத்தில் உறுதிப்பட்டு சோஸ்திரத்தோடு அதில் பெருக வேண்டுமா? இன்றைக்கு நிஜமாகவே இந்த விசுவாசம் நம்மளுக்கு தேவை. இந்த ஜெபம் முதலாவது வேண்டும். அதன் பிறகு விசுவாசத்தில் நிலையாய் நீங்கள் தரித்திருக்க வேண்டும். இந்த விசுவாசம் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீங்கள் நிற்க முடியாது. அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பாருங்க, முற்றிலுமாக இந்த விசுவாசம் தான் இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவனை நம்மளை சரியான வழியில் அது வழி நடத்துகிறது. அதன் பிறகு 3ஆம் காரியம் பாருங்க, நீங்க ஜெபத்திலும் விசுவாசத்திலும் உண்மையாக இருந்தால் அதன் பிறகு அவர் எனக்கு என்ன சொல்ல வர்றார் என்றும், அப்படி என்றால் அதன் பிறகு தேவன் உங்களோடு பேச தொடங்கி விடுவார். ஏனென்றால் பாருங்க, தேவன் பேசும்பொழுது நீங்க கேட்கிற பிள்ளைகளாக இருக்கணும். சும்மா வாயால் பேசிக்கொண்டே இருக்கக்கூடாது. பேசுறதுல பொறுமை இருக்க வேண்டும், கேட்கறதுல தீவிரம் இருக்க வேண்டும். இன்றைக்கு பாருங்க, தேவன் பேசும் பொழுது அவருடைய வார்த்தைகள் நல்ல நிலத்தில் விழுகிற வார்த்தைகளாக காணப்பட வேண்டும். நீங்க அதை பொறுமையோடு நீங்க பலன் பெறுகிறவர்களாக நீங்க காணப்பட வேண்டும். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அதனால் இன்றைக்கு நிஜமாகவே நீங்க தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்பதற்கு
மூன்றாவது காரியம் அங்க ஆபகுக் சொல்றபடி, அவர் எனக்கு என்ன சொல்ல வருகிறார் என்று நீங்கள் ஆயத்தத்தோடு கேட்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். அதன் பிறகு 4ஆம் காரியம் ஆபகுக் சொல்கிறார், அவர் என்னை கண்டிக்கும் போது. இங்க தான் பாருங்க ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ் போல காணப்படுகிறது. ஏனென்றால் நீங்கள் தேவன் உங்களிடத்தில் ஆறுதலாக பேசுவார், உங்களிடத்தில் எல்லாத்தையும் கையில் கொடுக்கறது போல பேசுவார் என்று நினைத்து கொள்ளலாம். ஆனால் கர்த்தர் எப்படி பேசுவார் என்றால், உங்களுக்கு புத்திமதியை பேசி உங்களை கண்டித்து உணர்த்துவாராம். அதனால தான் பாருங்க நீதிமொழிகள் 8:33 சொல்கிறது, நீங்கள் புத்தியை கேட்டு ஞானம் அடையுங்கள், அதை விட்டு விலகாதிருங்கள். தேவனுடைய புத்தியை கேட்பதற்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள். அதான் பாருங்க 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறார், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது. அது 17ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார் பாருங்க, அது உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. அப்படி என்றால் கர்த்தர் பாருங்க உங்களோட பேசுவார். ஆனால் பேசும் பொழுது அவர் ஏதோ அன்பாக தேனினிமையிலும் தேவனுடைய நாமம் போல அப்படி அன்பாக தேனாக பேசுவார் என்று நினைக்காதீங்க. அவர் கண்டிப்பாக உங்களை கண்டித்து உணர்த்தும் பொழுது அந்த கண்டிப்பை கேட்பதற்கு ஆயத்தமாகுங்கள். ஏனென்றால் அந்த கண்டிப்பை கேட்ட உடனே 5ஆம் காரியம் பாருங்க, உடனடியாக ஆபகுக் சொல்கிறார், நான் அதற்கு என்ன உத்தரவு நான் சொல்ல வேண்டும் என்று நான் கவனித்து பார்ப்பேன். இது மிக மிக முக்கியம். ஏனென்றால் கர்த்தர் நம்மளை கண்டித்த உடனடியாகவே நீங்கள் மேன்மேல என்கிட்ட எந்த ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லி நீங்கள் அகன்று விடக்கூடாது. நீங்கள் எப்படி நீங்கள் வர வேண்டும் என்றால், கர்த்தர் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார், உங்களுக்கு ஒரு புத்திமதி சொல்லியிருக்கிறார் என்றால் உடனடியாகவே நீங்கள் உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு நீங்கள் உங்களுடைய சுத்திகரிப்பிற்காக தேவனிடத்தில் நீங்கள் உத்தரவு கொடுக்க வேண்டும். ஆமாம் ஏசப்பா, நீங்கள் சொல்றது உண்மைதான், நான் கண்டிப்பாக அதை மாற்றிக்கொள்கிறேன், நான் இனிமேல் அந்த பாவங்களை செய்ய மாட்டேன் என்று நீங்கள் தேவனிடத்திலே ஒரு மறு உத்தரவு சொல்ல வேண்டுமா? இன்றைக்கு அப்படிப்பட்ட பாவங்களை அறிவித்து அதன்படியாக நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாகிறது தான் உண்மையான ஒரு பாக்கியம் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு நிஜமா பாருங்க, இந்த பாக்கியத்தை இந்த ஆபகுக் பெற்றுக்கொண்டார். இந்த 5 காரியங்கள், இந்த 5 காரியங்களை ஆபகுக் அவர் பாருங்க, அவர் உண்மையாக இருந்து அதை தாழ்மையாக ஏற்றுக்கொண்டு காவலிலே தரித்து ஜெபத்திலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து விசுவாசத்தில் உறுதியாக இருந்து கர்த்தர் என்ன எனக்கு சொல்ல வருகிறார் என்று நான் கவனமாக கேட்டு அவர் கண்டிக்கும் பொழுது அதை நான் உணர்ந்து அதற்கு நான் மறு உத்தரவு நான் சொல்லுவேன் என்று அங்கே சொன்னபடியினால் தான் பாருங்க அங்கே ஆபகுக் சாட்சியாக 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார் பாருங்க 17ஆம் வசனத்தில், அத்திமரம் துளிர் விட்டு போனாலும் பரவாயில்ல, திராட்சை செடிகள் பழம் உண்டாக போனாலும் பரவாயில்ல, ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும் பரவாயில்ல, வயல் தானியத்தில் விழுந்து விளையாமல் போனாலும் பரவாயில்ல. அங்கே கடைசியில் 18ஆம் வசனத்தில் சொல்கிறான், நான் என்ன இருந்தாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். ஹல்லேலூயா. நான் எப்படி இருந்தாலும் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் தான் என்னுடைய பேலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடப்பிப்பார். ஹல்லேலூயா. இந்த விசுவாசமும் உறுதிப்பாட்டும் உங்களுக்குள்ளாக இருந்தால் கர்த்தர் கண்டிப்பாக உங்களோட பேசுவார். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் மாதாந்திர உபவாச கூட்டம் நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து வருகிறார் ஊழியங்களின் மூலமாக நடைபெறும் இந்த கூட்டமானது இந்த மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை நடைபெறும் இடம் JJCC ஜெப வீடு, ஜெபஞானபுரம் தெரு, சாத்தான்குளம். ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க இருக்கின்றனர் நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து வருகிறார் ஊழியங்களின் ஸ்தாபகர் சகோதரர் ஸ்டீபன் சேனாதிபதி அவர்கள். கூட்டத்தின் முடிவில் அனைவருக்கும் ஆசீர்வாதமான மதிய உணவும் வழங்கப்படும். மேலும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி அளவில் அதே இடத்தில் நடைபெறுகின்ற சிறப்பு ஞாயிறு ஆராதனையில் சகோதரர் ஸ்டீபன் சேனாதிபதி ஐயா அவர்கள் கம்பீர சத்தம் என்ற தலைப்பில் சிறப்பு செய்தி அளித்து வருகின்ற யாவருக்கும் தனித்தனியாகவும் ஜெபிக்க இருக்கின்றார்கள். 2 நாட்கள் நடைபெறுகின்ற கூடுகையில் நீங்கள் கலந்து கொண்டு ஆண்டவர் இயேசு அருளும் தேவாசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள வந்து பயனடையுங்கள். தொடர்புக்கு ஸ்டீபன் செல்போன் 6383131229